காஃபி வைக்கலாம். அடுத்த வந்தீங்களா படிக்கிறீர்கள் சோல் நோட்ஸ்ல பார்த்துட்டு படி. Good evening, students. Right. இன்றைக்கு வந்து உங்களோட எக்கனாமிக் கிளாஸ்ட ஸ்டார்ட். எக்கனாமிக்ங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு புதுசான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இல்லாட்டி நாணயமானாக்கள் சிலாக்கள் வந்துட்டு ஏ லெவல்ல காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல எக்கனாமிக் எடுக்கிறாக்கள் எக்கனாமிக் படிச்சு கொண்டு இருப்பீங்க. அப்படியானாக்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும் எக்கனாமிக்கை பத்தி. சரியா? இது ஓ லெவல் முடிச்சுட்டு இப்ப ஏ லெவல் செய்யறாக்கள், அதாவது ஏ லெவல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கி இப்பதான் நாங்க WAT செய்ய வந்திருக்கோம்ங்கிறாக்களுக்கு எக்கனாமிக்ங்கிறது வந்துட்டு ஒரு புதுசான சப்ஜெக்ட். அதே மாதிரி ஐடி எடுக்கிறாக்களுக்கும் எக்கனாமிக் எடுக்காம ஐடி எடுக்கிறாக்களுக்கும் ஒரு புது சப்ஜெக்ட். இப்படி நிறைய வெரைட்டியான ஆக்கள் என்ன நம்ம கிளாஸ்ல வந்துட்டு இருப்போம். எக்கனாமிக்ங்கிறது என்ன, எக்கனாமிக் ஃபுல் வரைவிலக்கணம், எக்கனாமிக் என்ன, அந்த பாடத்துல நாம என்னென்ன விஷயங்கள் படிக்க போறோம்ங்கிறத நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தரப்போறேன். சரியா? ரைட். முதலாவது பாடத்துக்கு இன்ட்ரடக்ஷனுக்கு போறதுக்கு முதல் நம்மட கிளாஸை பத்தி இது நான் தான் உங்களுக்கு எக்கனாமிக் படிப்பிப்பேன். என் பேர் வந்துட்டு இமாசா. சரியா? நான் தான் உங்களோட எக்கனாமிக் படிப்பிக்கிற மிஸ். எக்கனாமிக்ல இருக்கிற டவுட்ஸ் படிச்சு தரக்குள்ள உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனே நீங்க என்ன செய்யலாம்டா கிளாஸ்ல வந்துட்டு கிளியர் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், சம்டைம்ஸ் இப்ப ஆன்லைன்ல நாம படிக்கிறத நாடி கவரேஜ் இஷ்யூ வந்துட்டு எல்லா டைமும் ஏற்படலாம். எந்த சைட்லயும் வந்துட்டு கவரேஜ் இஷ்யூ வரலாம். அப்படி கவரேஜ் இஷ்யூ வந்துச்சுண்டா கிளாஸ் நடந்துட்டு இருக்கக்குள்ள கவரேஜ் இஷ்யூ சம்டைம்ஸ் என்ன ஸ்கிரீன் ஷேர் ஆக அமைக்கும். சம்டைம்ஸ் நான் மைக்கை மியூட் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருப்பேன். அடுத்தது வந்துட்டு கவரேஜ் இஷ்யூவால பிரேக் ஆகி வரும். இப்படியான இதுகள் நடக்கக்குள்ள நீங்க எனக்கு எது செய்யுங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. மிஸ் பேசுறது கிளியர் இல்லை, அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன் ஷேர் ஆகல, அப்படி இல்லாட்டி பேசுறது விளங்குது இல்லை, ஏதோ என்ன ஆயிருந்தாலும் மைக்கை வந்துட்டு அன்மியூட் பண்ணி பேசி கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப வாய்ஸ் ஸ்கிரீன் ரெண்டும் கிளியர் ஆயிக்கா உங்களுக்கு? கிளியர் ஆயிக்கா புள்ளே? ரைட். ஓகே. நீங்க தாராளமா வந்து என்ன செய்யலாம்னா உன மைக்கை வந்துட்டு அன்மியூட் பண்ணி தாராளமா பேசலாம். இது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த கிளாஸ் போகும். நீங்க ஸ்கூல்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் நீங்க போகும். நான் வந்து மெயினா இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி தருவேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்டுகளை வந்துட்டு என்னட்ட கேட்டுக்கொள்ளலாம். சில டவுட்டுகள் வந்துட்டு என்ன டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி வந்துட்டு கேட்கறது கஷ்டம். அப்போ மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு லேசா இருக்கும். சரியா? ரைட். இன்னைக்கு நாம பார்த்தோம்னா முதலாவது வந்து பார்க்க போறது எக்கனாமிக் வந்துட்டு என்ன இருக்கு, எக்கனாமிக் உள்ளுக்கு என்ன இருக்குங்கிறதா இன்னைக்கு நாம முதலாவதா பார்க்க போற விஷயம். சரியா? ரைட். நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ங்கிறது நம்ம பொருளியல்ங்கிற விஷயத்தான் எக்கனாமிக்னு சொல்லுவோம். எக்கனாமிங்கிறது என்னன்னா ஒரு நாட்டுற பொருளாதாரம். சரியா? ஒரு நாட்டை பத்தி நாம படிக்கிற விஷயம் தான் எக்கனாமிக்னு சொல்றேன். பொருளியல், அதாவது பொருளியலாளர்கள் தான் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு நாட்டுல வந்துட்டு இப்ப நம்ம நாட்டுல வந்து இதுல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தால நம்ம நாட்டுக்கு என்ன நடக்க போகுதோ, நம்ம நாட்டுல என்ன தட்டுப்பாடு வரும், நம்ம நாட்டு பொருட்களுக்கு என்ன நடக்கும், இதுகளெல்லாம் சொல்றாக்கள் தான் எக்கனமிஸ்ட் சொல்றேன். அதாவது பொருளியலாளர்கள் என்று சொல்றேன். இது தொடர்பான படிக்கிறதான் சொல்றேன் எக்கனாமிக்ஸ். இதை நம்ம படிக்கிறது எப்படி நம்ம ஒரு இந்த எக்கனாமிக் WATல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற எக்கனாமிக்கை நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்துல விளங்கும். ரைட். எப்படி விலை கூடும், எந்த சந்தர்ப்பத்துல விலை குறையும், எந்த சந்தர்ப்பத்துல பணவீக்கம் வரும், இப்படியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொஞ்சம் கிளியரா ஆயிக்கும்.
சரியா? இதை விட டீப்பான இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற பொருளியலாளர்கள் எல்லாம் வந்துட்டு இதை விட டீப்பா படிச்சாக்கள். நம்ம படிக்கிறது வந்து நம்ம டபிள்யூடில இருக்கிற எக்கனாமிக் வந்துட்டு ஒரு பேசிக்கான எக்கனாமிக், ஒரு நாட்டுற பேசிக்கான விஷயங்களை படிக்க போறோம். இந்த பேஸ் தான் வந்து என்ன செய்ய போகுதுன்னா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஒரு இதா தூணா இருக்க போகுது. சரியா? பேசிக் விளங்கிட்டேன்னா ஈஸியாவே அடுத்தடுத்த விஷயங்களை விளங்கி கொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து நம்மட கிளாஸ் வந்து மேக்சிமம் வீக்ல 2 தரம் நடக்கும். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தேவை. அப்படி இல்லாட்டி நம்மட கிளாஸ் நாள்ல எனக்கு வைக்க இல்லாம போயிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா கிளாஸ் வந்துட்டு குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸுக்கு வந்து கொள்ளுங்க. டெய்லி கிளாஸுக்கு வாங்க, கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் திருப்ப திருப்ப சொல்ற விஷயம்தான். இன்னைக்கு படிக்கிற விஷயத்த இன்னைக்கே திருப்ப போயிட்டு விட்ட படிச்சு கொள்ளுங்க. இல்லைண்டா படிக்கலாட்டியும் சும்மா வாசிச்சடி பார்த்து கொள்ளுங்க. அப்பதான் படிச்சு என்ன விளங்கிருக்கு என்ன விளங்கலங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கும். ஸ்டார்ட்ல இருந்து 4 பாடம் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஏலெவல் செய்யறாக்களா இருந்தா ஏலெவல்ல இருக்கிற பாடமும் படிக்கணும், எக்கனாமிக் 4 பாடமும் படிக்கணும். இன்னும் டைம் இல்லையே நமக்கு. ஜூன்ல வந்துட்டு எக்ஸாம் நடக்க போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அன்னன்னைக்கே படிச்சா மட்டும்தான் ஜூன் எக்ஸாம வந்துட்டு நல்லா செய்யலும். சரியா? கிளாஸ்ல என்னென்ன சொல்லி தரமோ அதை படிச்சீங்கன்னாலே போதும். எக்ஸாம் பேப்பர்ல ஏ வந்துட்டு ஷுவரா எடுக்கலாம். ஏ எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இங்க வந்துட்டு டீச் பண்றேன். ஏ வந்துட்டு ஈஸியாவே எடுக்கலாம், அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. உங்களுக்கு முதல் பேட்ச் ஆக்களோட ரிசல்ட்ஸை பாத்தீங்கன்னா விளங்கும். அநேகமான ஆக்களுக்கு ஏ, ஒரு சில ஆக்களுக்கு பி, இன்னொரு சில ஆக்களுக்கு சி. ஒழுங்கா எந்த வகையில நீங்க என்னென்ன ரேஞ்ச்ல படிக்கிறீங்களோ அந்தந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு வரும். சரியா? ரைட். பாஸ் மார்க்ஸ் WATல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு 50 வந்துட்டு பாஸ் மார்க்ஸ் வந்து சொல்றேன். சரியா? இதுல வந்து 50 வந்துட்டு டி என்று வரும். நீங்க 50 குறை எடுத்தீங்கன்னா 40ல இருந்து 50 ரேஞ்சுக்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு டி என்று வரும். டி என்று தான் உங்களுக்கு தருவாங்க. சரியா? நார்மலா நமக்கு ஓ லெவல்ல எப்படி ரிசல்ட்ஸ் வரும்? ஏபிசி என்று வரும், ஏபிசி எஸ் என்று வரும். இங்க எப்படி வரும்னா ஏபிசி வரும், அதோட டிங்கிற மார்க்ஸ் வரும். இந்த டிங்கிற மார்க்ஸ் என்னன்னா உங்களுக்கு 40ல இருந்து 50க்குள்ள இருக்கிற ரேஞ்ச் தான் டி என்று சொல்றேன். சரியா? இது எப்படி என்ன டி வந்துட்டு ஒரு கட்டத்துல 2 இது வரும். பாத்தீங்கன்னா டிங்கிறது வந்துட்டு 2 வகையில வரும். சரியா? ஒன்று டி எடுத்தா பாஸ் ஆறாக்கள் இருக்கி, ரெண்டாவது டி எடுத்தா ஃபெயிலான ஆக்கள் இருக்கி. இந்த டி எடுத்து எப்ப பாஸ் ஆகுவாங்க என்றா WATல மொத்தம் 4 பாடம் மீக்கி தானே. இந்த 4 பாடத்தையும் ஒரே டைம்ல இப்ப ஜூன் எக்ஸாம் வருதுன்னா நீங்க இந்த ஜூன் எக்ஸாமுக்கு 4 பாடத்தையும் அப்ளை பண்ணீங்கடா என்ன மெத்ஸ் இருக்கு, எக்கனாமிக் இருக்கு, அடுத்து வந்துட்டு என்ன மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஃபைனான்ஸ் இருக்கு. இந்த 4 மேனேஜ்மெண்ட் இல்ல பிசினஸ் இருக்கு, ஃபைனான்ஸ் இருக்கு. இந்த 4 பாடத்தையும் நீங்க மொத்தமா அப்ளை பண்ணி செஞ்சு அதுல உங்களுக்கு ஒரு பாடத்திலயோ இல்லாட்டி 2 பாடத்திலயோ டி வந்தா நீங்க பாஸ். இது நீங்க 4 பாடமும் அப்ளை பண்ணாம 2 பாடமும் அப்படி இல்லாட்டி ஒரு பாடத்தையும் அப்ளை பண்ணி செஞ்சு உங்களுக்கு டி வந்துச்சுன்னா நீங்க அந்த 2 பாடத்திலயுமே ஃபெயில். நீங்க திருப்ப எழுதி கொடுத்து தான் அந்த எக்ஸாமை வந்துட்டு பாஸ் பண்ணணும். உங்களோட சிம்பிளான வே என்னன்னா நீங்க 4 பாடத்தையும் ஒண்டா செஞ்சீங்கன்னா ஒரே தரத்தோட எல்லா பாடமும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? ரைட். அடுத்து வந்து டியூட் வந்துட்டு உங்களுக்கு சார் வந்துட்டு தருவாங்க. இந்த எக்கனாமிக்கு வந்துட்டு ஃபுல்லாவே டியூட் இருக்கு. அந்த டியூட்டை வந்துட்டு சார் தருவாங்க. அது போக மிச்சமா நீங்க கிளாஸுக்கு வரக்குள்ள என்ன செய்யுங்கன்னா ஒரு கொப்பியும் பென் ஒன்றும் கொண்டு வாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சம்டைம்ஸ் கணக்கு வரும், கணக்குகள் வந்துட்டு செஞ்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கொப்பி வந்துட்டு தேவைப்படும். அடுத்தது வந்துட்டு பேப்பர் செய்து பார்ப்போம். அந்த பேப்பர் செஞ்சக்குள்ள உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நோட் பண்றதுக்கு கொப்பி ஒன்று தேவை. அடுத்தது சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டியூட்ல ஒன்று மாதிரி இருக்கும், நான் அதை விளங்கப்படுத்துவேன் இன்னொன்று மாதிரி. அப்ப அதை நீங்க விளங்கி வச்சு கொள்ளணும்ன்றதுக்காண்டி நோட்டுகள் உங்களுக்கு என்னென்ன உங்களோட பாசையில அதாவது உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க எப்படி அதை விளங்கி கொள்ள இயலுமோ அப்படி நீங்க உங்களோட கொப்பியில வந்துட்டு நோட் பண்ணி கட்டாயம் ஒரு நோட் புக்கும் பெண்ணும் கிளாஸுக்கு வர போக்குல கொண்டு வாங்க. சரியா? ரைட். இவ்வளவு தான் கிளாஸை பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இனி பாடத்துக்குள்ள போகும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நம்மட எக்கனாமிக்ல வந்துட்டு மொத்தம் 7 பாடம் இருக்கு.
சரியா? 7 பாடம். அதாவது நீங்க தான் நியூ சிலபஸ்ட ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த ஜூன் எழுதுறாக்களுக்கு தான் சிலபஸ் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட டியூட்டும் வந்துட்டு செட் பண்ணப்பட்டிருக்கு. பேப்பர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் இல்ல, பைலட் பேப்பர்ஸ், அதாவது முன்னோடி மாதிரி வினாக்கள் இல்லாட்டி முன்னோடி வினாக்கள் சொல்லுவாங்க தானே, முன்னோடி வினாத்தாள் ஒரு பைலட் பேப்பர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்காங்க. அந்த பைலட் பேப்பரோட ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட எக்ஸாம் பேப்பரோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வரும். சரியா? உங்களுக்கு பாஸ் பேப்பர் இல்ல, அந்த பைலட் பேப்பர் தான் உங்களுக்குரிய ஒரு பேப்பரா இருக்கும். அந்த பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட எக்ஸாம் பேப்பரை வந்துட்டு நீங்க செய்யலாம். அநேகமா பேப்பர் வந்துட்டு ஈஸியா தான் வரும். ஃபர்ஸ்ட் பேட்ச்ங்கிறத நாடி ஈஸியா தான் எடுப்பாங்க. ஒரு காலமும் ஹார்ட் ஆக்க மாட்டாங்க. அதே மாதிரி முதல் பேட்ச் எக்கனாமிக் எடுத்து பார்த்தோம்னா ஃபுல் ஹிஸ்டரியிலையும் வந்துட்டு லேசா தான் வரும். என்ன நாங்க சிலபஸ்ல இருக்கோ அதுகளை தான் நாங்க கேள்வியா கேட்டிருப்பாங்க. சரியா? மேல் மிச்சமா எக்ஸ்ட்ராவா கேட்கறதுங்கிறது குறைய. சம்டைம்ஸ் உங்களோட ஜென்ரல் நாலேஜை டெஸ்ட் பண்ற மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க. அது எப்படி நாம அந்த கேள்விக்கு ரெடி ஆகுறங்கிறதும் நம்மளோட பாடத்துல வந்துட்டு நாம படிப்போம். சரியா? ரைட். இப்ப இந்த 7 பாடத்துல முதலாவது பாடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வணிக சூழல் தொடர்பான எண்ணக்கருக்கள் மற்றும் அமைப்புகள். இதுக்குள்ள நிறைய கண்டென்ட்ஸ் வரும். இதுக்குள்ள வர பிரிவுகள் வந்துட்டு நிறைய இருக்கு. ஒவ்வொரு பிரிவையும் உங்களுக்கு சொன்னா, இப்ப எக்கனாமிக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு பாடம் தானே, அப்ப அதுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் எல்லாம் சொன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு விளங்க போறது இல்லை. அப்ப இதுல என்னென்ன விஷயங்கள், முதலாவது நான் ஹெடிங் என்னன்னு மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் யூனிட்டுக்கு போகக்குள்ள என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி என்றதை சொல்லிட்டு வரேன். சரியா? ரைட். அப்ப முதலாவது யூனிட் வந்துட்டு வணிக சூழல் தொடர்பான எண்ணக்கருக்கள் மற்றும் அமைப்புகள்ங்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட். சரியா? இந்த யூனிட்ல சும்மா சிம்பிளா சொல்ல போனா நீங்க என்ன படிப்பீங்கன்னா, முதலாவது படிக்கிற விஷயம் வந்துட்டு எக்கனாமிக்ண்டா என்ன, எக்கனாமிக்க பத்திய ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும். சரியா? ஏனண்டா நமக்கு எக்கனாமிக்ங்கிறது என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு பிறகு வர விஷயங்களை வந்துட்டு நாம் என்ன செய்யலாம், ஈஸியா விளங்கி கொள்ற மாதிரி இருக்கும். சரியா? முதலாவது வந்துட்டு எக்கனாமிக் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அடுத்தது எக்கனாமிக் பேசிக்கான விஷயம், எக்கனாமிக்ண்டா என்ன, எக்கனாமிக்ல இருக்கிற பிரிவு, பொருளியல் பிரிவுகள், அப்படி சிம்பிளான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்குனதான் இந்த யூனிட் 1. யூனிட் 1 வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஒரு எக்கனாமிக் இன்ட்ரடக்ஷனா தான் ஃபுல்லாவே இருக்கும். அடுத்தது யூனிட் 2ங்கிறது அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஒரு படி மேலாகி போய் வர விஷயங்கள் தான் இந்த யூனிட் 2. இதுல நாம மெயினா 4 விஷயம் படிப்போம். அதுல முதலாவது விஷயம் கேள்விங்கிறது நாம டிமாண்ட்னு சொல்லுவோம். சரியா? அது நம்ம யூனிட்ல வந்துட்டு படிப்போம். அப்படி என்ன. ரெண்டாவது விஷயம் நிரம்பல், மூணாவது நெகிழ்ச்சி, நாலாவது சந்தை சமநிலை. இந்த 4ஐயும் படிச்சோம்னா இந்த யூனிட் 2 வந்துட்டு முடிஞ்சிடும். இந்த யூனிட் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த யூனிட் 2ல வந்துட்டு உங்களுக்கு கணக்குகள் வரும், சின்ன சின்ன கணக்குகள் வரும். அதை எப்படி செய்யற என்றதை உங்களுக்கு கிளாஸ்ல வந்துட்டு நான் சொல்லி தருவேன். அதே கணக்குகள், அதே மாதிரி கணக்குகள் தான் உங்களுக்கு பேப்பர்லயும் வரும். அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபுல் மார்க்ஸ் வரும். சரியா? ரைட். அப்ப இந்த 4மே வந்துட்டு கணக்கோட ரிலேட்டடான விஷயங்கள். அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் மார்க்ஸ் கூட வர பாடம், கிட்டத்தட்ட 20 மார்க்ஸுக்கு வந்துட்டு இந்த யூனிட் 2ல இருந்து கேள்வி வரும். சரியா? அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட் 2ட அடுத்த ஸ்டெப். எல்லாத்துக்குமே யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அதாவது யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க் இருந்துட்டே இருக்கும். சரியா? லிங்க் கட்டாயம் வந்துட்டு இருக்கும். அப்ப யூனிட் 1 விளங்குனா தான் யூனிட் 2 விளங்கும், யூனிட் 2 விளங்குனா தான் யூனிட் 3 விளங்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் லிங்க் இருக்கிறதுனாடி ஒவ்வொரு யூனிட்டும் கிளியரா இருந்தா தான் அடுத்தடுத்த யூனிட் வந்துட்டு உங்களுக்கு விளங்கும். அப்ப அதனால கிளாஸுக்கு கட்டாயம் மிஸ் பண்ணாம வாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ண இல்லாத சிச்சுவேஷன் என்றா உங்களுக்கு குரூப்ஸ்ல இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்க வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லை, மேக்சிமம் நாளைக்கு வந்துட்டு குரூப்ல ரெக்கார்டிங்கா அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ரெக்கார்டிங்கா அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது தேர்ட் யூனிட் பாத்தீங்கன்னா உற்பத்தி நடைமுறை, நடத்தை மற்றும் சந்தை அமைப்புகள். ரைட். நமக்கு நல்லா தெரியும் பொருளியல், ஒரு நாட்டுல பொருளாதாரம் வந்துட்டு எப்படி தீர்மானிக்கப்படும்னா அந்த நாட்டுல நடக்கிற உற்பத்தி, என்னென்ன உற்பத்தி நடக்குது அந்த இதுகளை வச்சுதான் டிசைட் பண்ணப்படும். பொருளாதாரமே ஒரு நாட்டுல உற்பத்தி, ஒரு நாட்டுல இது வியாபாரம், இதுகள்ல தான் வந்துட்டு ஒரு நாட்டுல பொருளாதாரம் வந்துட்டு தங்கி இருக்கும். அந்த அடிப்படையில யூனிட் 3ல நாம படிக்க போற விஷயம் உற்பத்தி, என்னென்ன மாதிரியான
உற்பத்தி நடக்கும், என்னென்ன வகையான மார்க்கெட் இருக்கு, அந்த உற்பத்தி எப்படி நாம விற்பனை செய்வோம், இப்படியான விஷயங்கள் படிக்கிறது தான். என்னென்ன வகையான உற்பத்தி பொருட்கள் இருக்கு, அந்த உற்பத்தி பொருட்களை எப்படி என்னென்ன மார்க்கெட்ல கொண்டு வித்தா நமக்கு வந்துட்டு லாபம் கிடைக்கும், லாபம் கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும், இப்படியான விஷயங்கள் படிக்கிறது தான் இந்த யூனிட் 3. சரியா? ரைட். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட் 4. இந்த யூனிட் 4 வந்துட்டு ஒரு முக்கியமான யூனிட். சரியா? ஒரு முக்கியமான யூனிட் தான் இந்த யூனிட் 4. ஏனென்றா உங்களுக்கு பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி என்று 3 பகுதி வரும். அதாவது இந்த இதோட இன்ட்ரடக்ஷன் முடிய அடுத்தது உங்களுக்கு பேப்பரை தான் வந்துட்டு இன்ட்ரடக்ட் பண்ணுவேன். அப்ப அந்த பேப்பர் பார்க்கக்குள்ள விளங்கும். பேப்பர்ல வந்துட்டு ஏபிசி என்று 3 பகுதி வரும். பகுதி ஏ என்று சொல்றது என்னன்னா ஒரு எம்சிக்யூ மாதிரியான டைப்ல வரும். சரியா? பகுதி பிங்கிறது நம்ம பார்ட் 2 கேள்வியில நம்ம சொல்லுவோமே அது மாதிரி வரும். பகுதி சியும் ஒரு பார்ட் 2 கேள்வி தான். ஆனா தனி ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு பேப்பர் பார்க்கக்குள்ள விளங்கும், தனி ஒரு கேள்வி வரும். அந்த தனி ஒரு கேள்வி இந்த யூனிட் 4ல இருந்து வர மெயினான கேள்வியா இருக்கும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு 20 மார்க்ஸ்ல இப்ப மெயினான கேள்வி பகுதி சியில இருக்கிற அந்த மெயினான தனி கேள்வி 20 மார்க்ஸ்னா கிட்டத்தட்ட 15 இல்லாட்டி 13 இந்த மாதிரி 15க்குள்ள வர மார்க்ஸ் வந்துட்டு இந்த யூனிட் 4ல இருந்து தான் வரும். இந்த யூனிட் 4 வந்துட்டு கணக்கோட ரிலேட்டடான விஷயம், எப்படி அதுல கணக்குகள் வரும், என்னென்ன மாதிரி செய்யறங்கிறத அந்த யூனிட் 4 படிக்கும் போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5 வந்துட்டு யூனிட் 4க்கு பிறகு வர எல்லாமே அட்வான்ஸா இருக்கும். யூனிட் 4ல இருந்து இப்ப எக்கனாமிக்ல வந்துட்டு சிற்றின பொருள், அதாவது மைக்ரோ எக்கனாமிக், மெக்ரோ எக்கனாமிக்னு 2ஆ பிரிப்போம். மைக்ரோங்கிறது சிற்றின பொருளியல், சின்ன சின்னதா இருக்கிற எக்கனாமிக்கை தான் மைக்ரோன்னு சொல்றேன். மெக்ரோங்கிறது பேரின பொருளியல் என்று சொல்லுவோம். பெரிய, அதாவது ஒரு நாட்டை மொத்தமா என்ன 6000 தான் பேரின பொருளியல்னு சொல்றேன். அந்த பேரின பொருளியல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறது இந்த யூனிட் 4ல இருந்து. ஆகவே யூனிட் 5ங்கிறது ஒரு அட்வான்ஸான யூனிட்டா இருக்கு. சரியா? அட்வான்ஸ்னா ஏ லெவலுக்கு இருக்கிற அட்வான்ஸ் அளவுக்கு இல்ல, அதை விட கொஞ்சம் குறையத்தான் இருக்கும், ஆனா அட்வான்ஸா இருக்கும். சரியா? இதுல நிதியியல் முறைமை, பணம் மற்றும் பொதுவிலை மட்டம். நாம சொல்றோமே பணம், நாம சொல்லுவோமே என்ன பணம் என்று சொல்லுவோம். பணம் நாம என்னத்த பணம் என்று சொல்லுறோம். அடுத்தது வந்துட்டு என்னத்த நாம இது விலை எப்படி கூடுது, விலை குறையுது, பணவீக்கம் எல்லாம் சொல்லுவோம். அதானே இந்த இதுகளை தான் வந்துட்டு இதுகள் இந்த பாடத்துல வந்துட்டு படிக்க போறோம். என்ன சந்தர்ப்பத்துல விலை கூடும், நம்மளோட நாடு எந்த நிலைமையில இருக்கு, இப்படியான விஷயங்கள் படிக்கிறது தான் யூனிட் 5. அடுத்த யூனிட் 6 பாத்தீங்கன்னா சர்வதேச வர்த்தகம் மற்றும் நாணய மாற்று சந்தை. இது வந்து நம்ம நாட்டுல இருந்து வேறு நாட்டுக்கு போகுது. அதாவது நம்ம வந்து என்ன செய்வோம், பொருட்களை ஏற்றுமதி செய்வோம், இறக்குமதி செய்வோம். நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யற பொருட்களை வெளிநாட்டுக்கு வந்துட்டு நாம ஏற்றுமதி செய்வோம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து பொருட்களை வந்துட்டு இறக்குமதி செய்வோம். இப்படியான விஷயங்களை படிக்கிறதான் இதைத்தான் சொல்ற சர்வதேச வியாபாரம் என்று. அந்த ரிலேட்டடா படிக்கிறதுக்கு பேரு தான் சர்வதேச வர்த்தகம் என்று சொல்றேன். இந்த சர்வதேச வர்த்தகம், அதாவது நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யற பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதாலையும், வெளிநாட்டுல உற்பத்தி செய்யற பொருட்களை உள்நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யறதாலையும் தான் மத்த நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்தாலோ இல்லாட்டி உலகத்துல வந்து போர் நடந்தாலோ இதுகளால நம்ம நாட்டுக்கு தாக்கம் ஏற்படுற இந்த சர்வதேச வர்த்தகத்தாலதான் ஒரு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுற. சரியா? ஏன்னா நாம மத்த நாட்டுல தங்கி இப்ப நார்மலாவே உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நடந்ததுனாடி இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஏன்னா ஈரான் அந்த அந்த ஏரியாவுல இருந்துதான் என்ன செய்யுது, நமக்கு வந்து பெட்ரோல் வருது, டீசல் வருது, எல்லாமே வந்துட்டு வருது. சரியா? க்ரூட் ஆயில்ங்கிற சாமான் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வாரதே அங்க இருந்துதான். அப்ப அங்க பிரச்சனை என்ன, அந்த க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயிலுக்கு வந்துட்டு ஒரு தட்டுப்பாடு வரும். நம்ம நாட்டுக்கும் வந்துட்டு என்ன வாரது வந்துட்டு கஷ்டமா இருக்கும். இதனாலதான் நம்ம நாட்டுல வந்துட்டு தட்டுப்பாடு வாரையும், விலை ஊட்டுறையும், விலை குறையிறையும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்குது. இது இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டிலே அந்த க்ரூட் ஆயில் உற்பத்தி இறுக்கி என்று வச்சோம்னா நாம இன்னொரு நாட்டுல தங்கி இருக்க மாட்டோம். ஏற்றுமதியும் இல்லை, இறக்குமதியும் இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம நாட்டுல பிரச்சனை வந்தா மட்டும்தான் நம்ம நாட்டுக்குள்ள நாம இருந்தோம்னா பிரச்சனை வரும். வேறு நாட்டுல பிரச்சனை ஏற்பட்டா ஒரு தாக்கமும் வராது.
ஆனா இப்ப என்ன நடந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்றுமதி செய்யறோம் இறக்குமதி செய்யறோம் சர்வதேசத்தோட வியாபாரம் செய்யறது நாடி நமக்கு பிரச்சனை வந்துட்டு ஏற்படும். இதுகளை படிக்கிறது தான் எப்படி நாம ஏற்றுமதி இறக்குமதியை பதியிற என்ன மாதிரி நமக்கு வருமானம் வருது ஏற்றுமதி செய்யறதால என்ன நன்மை இறக்குமதி செய்யறதால என்ன நன்மை இதுகளை படிக்கிறது தான் இந்த யூனிட் 6. அடுத்தது லாஸ்ட் யூனிட் ஃபைனல் யூனிட் யூனிட் 7 பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் மற்றும் புதிய பொருளியல் போக்குகள். அதாவது பொருளாதாரம் நம்ம நாட்டுற பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா அடுத்தது அபிவிருத்தி ஆயிக்கா இப்படியான விஷயங்களை படிக்கிறது தான் இந்த யூனிட் 7. யூனிட் 7 வந்துட்டு ஒரு சிறிய ஒரு பகுதி தான் சின்ன பகுதி தான். ஏலவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரப்பு அடிக்கும் ஆனா இங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பரப்பை தான் தந்திக்காங்க. இவ்வளவும் தான் உங்களுக்கு இருக்கிற சிலபஸ். இவ்வளவுத்தையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஃபுல் சிலபஸும் முடிஞ்சிடும். அடுத்து வந்துட்டு பேப்பர்ல வந்துட்டு இவ்வளவுத்துல இருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரியா? ரைட். யூனிட் வைஸா என்ன சரி பாடம் சம்பந்தமா என்ன சரி டவுட் கேட்கணுமா உங்களுக்கு? கேட்கணுமா உள்ளே? டவுட்ஸ் இல்லைங்கிறாக்கள் நோன்னு போடுங்க. டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ கேளுங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு நாம எக்ஸாம் பேப்பர் மாடல் தான் பார்க்க போறோம். அந்த பைலட் பேப்பர் நான் சொன்ன உங்களுக்கு பைலட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பைலட் பேப்பர் என்ன ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்றது தான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இவ்வளவும் இப்ப நான் சொன்னது எல்லாமே பாடம் சம்பந்தமான டாபிக்ஸ். பாடத்துல நாம என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போறோம்ங்கிறது. இனி நாம பார்க்க போறது எப்படி நம்மளோட எக்ஸாம் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் வருதுங்கிறது. இதுக்குள்ள ஒருத்தருக்கும் ஒரு டவுட்டும் இல்லை தானே. அடுத்தது நம்ம பேப்பருக்குள்ள போவோம். ரைட். ரைட் பிள்ளைகள் ஸ்கிரீன் வருதா? பேப்பர்ல ஸ்கிரீன் வருதா? ஓகே. ரைட் பாருங்க. இதுதான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிற முன்னோடி வினாத்தாள் அதாவது பைலட் பேப்பர்ன்னு சொல்றேன். சரியா? ரைட். பாருங்க உங்களுக்கு இருக்கிற டைம் உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்துட்டு மொத்தமா 3 hours. சரியா? 3 hours வந்துட்டு உங்களோட எக்ஸாம் டைம். இந்த 3 ஹவர்ஸுக்குள்ள நீங்க தாராளமா உங்களோட பேப்பரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? இதுல வச்சு சொல்லணும் வேண்டாம். இந்த 3 ஹவர்ஸுக்குள்ள கதைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க எக்ஸாம் பேப்பரை வந்துட்டு தாராளமா வாசிச்சு 3 ஹவர்ஸுக்குள்ள செய்யலாம். உங்களுக்கு டைம் காணாங்கிற ஒரு கதையை வந்துட்டு எக்கனாமிக் பேப்பருக்குள்ள வராது. டைம் காணா டைம் போதா பேப்பரை பறிச்சுட்டு போயிட்டாங்க இந்த கதை வந்துட்டு எக்கனாமிக்குள்ள வராது. ஏன்னா நீங்க 3 ஹவர்ஸ்ங்கிறது தாராளமா உங்களுக்கு போதும். ஒன்று சரி மட்டுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஏர்லியா முடிச்சிடுவீங்க. சரியா? இதுல ஏர்லியா முடிச்சா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 ஹவர்ஸ் பேப்பர்ண்டா நீங்க 2 ஹவர்ஸால முடிச்சிட்டீங்கன்னு வைங்க. சரியா? 2 ஹவர்ஸால பேப்பரை முடிச்சிட்டீங்கண்டா இந்த 2 ஹவர்ஸுக்கு பிறகு கேட்பாங்க நீ பேப்பர் செஞ்சாக்கள் தந்துட்டு போலாம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன செய்யலாம்னா எல்லாம் பார்த்து முடிஞ்சு நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கண்டா தாராளமா உங்களோட பேப்பரை வந்துட்டு எக்ஸாமினர்ட்ட கொடுத்துட்டு வரலாம். சரியா? இது 2 ஹவர்ஸுக்குள்ள செஞ்சு முடிச்சா இதே இது நீங்க செஞ்சு 2.5 hour ஆயிட்டு. சரியா? 2.5 hour போயிட்டுண்டா நீங்க உங்களோட பேப்பரை வந்துட்டு கொடுக்கலாம். ஃபுல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் டைம் அப் ஆனதுக்கு பிறகு தான் பேப்பரை வாங்குவாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் இருக்கு. 2 ஹவர்ஸுக்குள்ள நீங்க எக்ஸாம் பேப்பரை செஞ்சு முடிச்சீங்கன்னா அவங்க பேப்பர் செஞ்சாக்கள் தந்துட்டு போலாம்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நீங்க பேப்பரை கொடுத்துட்டு தாராளமா எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியாயிடலாம். சரியா? இது 2.5 hours 2.5 மணித்தியாலத்தை விட கூடிட்டு அண்டா நீங்க 2.5 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் பேப்பரை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க அண்டா நீங்க பேப்பரை கொடுத்துட்டு வரையலாம். உங்களோட பேப்பரை வந்துட்டு வாங்க மாட்டாங்க.
ஃபுல்லா டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேப்பரை வந்துட்டு வாங்குவாங்க. சரியா? இப்படி ஒரு விஷயம் எல்லா பேப்பருக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்கும். சரியா? ரைட். தாராளமா வந்துட்டு வாசிச்சு நிதானமா உங்களுக்கு பேப்பர் செய்யறதுக்கு 3 hours வந்துட்டு தாராளமா போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வினாத்தாள் கட்டமைப்பு, அதாவது உங்களோட பேப்பரோட ஸ்ட்ரக்சர். இவ்வினாத்தாள் 3 பகுதியை கொண்டுள்ளது. நான் சொன்ன மாதிரி பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி என்று வந்துட்டு 3 பகுதி இருக்கு. 3 பகுதி வரும் ஏபிசி என்று. இதுல நீங்க ஓ லெவல்ல செஞ்ச மாதிரியோ இல்லாட்டி ஏ லெவலுக்கு வர மாதிரியோ சாய்ஸே இல்லை. சாய்ஸுக்கு ஒரு கேள்வியும் முறல. எல்லா கேள்வியும் நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய கேள்வியா தான் இருக்கு. டபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாடத்திலையும் சாய்ஸ்ங்கிற விஷயம் இல்லை. நீங்க சாய்ஸுக்கு செலக்ட் பண்ணி செய்யறது அப்படி ஒன்று இல்லை. எல்லாமே நீங்க கட்டாயம் வந்துட்டு என்ன செய்யணும்னா பேப்பர்ல செஞ்சே ஆகும். சரியா? அடுத்தது பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி ஆகியவற்றில் உள்ள அனைத்து வினாக்களும் கட்டாயமானவை. நீங்க எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். ஒன்றுமே வந்துட்டு உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. சரியா? அடுத்தது மார்க்ஸை பார்த்தீங்கன்னா பகுதி ஏங்கிறது நான் சொன்ன மாதிரி எம்சிக்யூ பேசிஸ். எம்சிக்யூ நாம சொல்லுவோம் தானே, பார்ட் 1 நாம சொல்லுவோம். ஓ லெவல் படிச்சாக்களோ இல்லாட்டி ஏ லெவல் செய்தாக்களோ விளங்கிருக்கும் பேப்பர் பேசிஸ் எப்படி வரும். பார்ட் 1 பார்ட் 2 தான் நாம கதைப்போம். அதே மாதிரி நம்ம பார்ட் 1 என்று சொல்ற அமைப்பு தான் இந்த பகுதி ஏ. இந்த பகுதியை வந்துட்டு எம்சிக்யூ பேசிஸாகவும் வரும். அடுத்தது இடவழி நிரப்புற மாதிரி வரும், செறிபுல போடுற மாதிரி வரும். இப்படியான விஷயங்கள் வரும். இல்ல 2 மார்க்ஸுக்கு எழுதுற மாதிரியும் வரும். இதுகள் எல்லாம் சேர்த்து தான் பகுதி ஏ என்று சொல்றோம். இது மொத்தம் 40 மார்க்ஸுக்கு வரும். அடுத்த பகுதி B பாத்தீங்கன்னா நாம சொல்லுவோம் பார்ட் 2 சொல்ற விஷயம் தான் இது. பார்ட் 2 நாம ஒரு ஒரு வினா 1, வினா 2, வினா 3 அப்படி தந்து ஒவ்வொரு வினாக்கு கீழையும் 4-5 கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த 4-5 கேள்விக்கு நம்ம ஆன்சர் ஷீட்ல விட எழுதுவோம் தானே, அதைத்தான் சொல்ற பகுதி B. இதுக்கு 40 மார்க்ஸ். அடுத்த பகுதி சி. பகுதி சியும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதே மாதிரி பகுதி பியில வர கேள்வி மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்துட்டு என்ன ஆயிக்கும்னா 20 மார்க்ஸுக்கு தனி கேள்வியா வரும். அந்த தனி கேள்வியில நான் சொன்ன மாதிரி ஒரு 15 மார்க்ஸுக்கு அப்படி இல்லாட்டி ஒரு 12 மார்க்ஸுக்கு வார கேள்விகள் வந்துட்டு யூனிட் 4 வரைக்கும். யூனிட் 4ல இருந்து வார கேள்வியாத்தான் 15 மார்க்ஸ் இல்லாட்டி 12 மார்க்ஸுக்குரிய கேள்வி ஆகும். மிச்ச கேள்விகள் தான் யூனிட் 6 இல்லாட்டி யூனிட் 7 இப்படியான இதுகள்ல இருந்து யூனிட் 5 இப்படியில இருந்து வரும். சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வினாக்குமான புள்ளிகள் வினாவுடன் காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்வியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. ரைட். பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த கேள்வி, இந்த ஏ கேள்விக்கு 2 மார்க்ஸ், பி கேள்விக்கு 3 மார்க்ஸ், இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு அந்தந்த கேள்விக்கு பின்னுக்கே வந்துட்டு தந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது இவ்வினாத்தாளுக்கான சித்தி புள்ளி 50. நான் சொன்ன மாதிரி நீங்க 50 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க பாஸ், அதாவது உங்களுக்கு சி என்று வரும். 40ல இருந்து 50 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டி என்று வரும். சரியா? 40ல இருந்து 50க்குள்ள எடுத்தீங்கன்னா டி என்று வரும். இந்த டி நான் சொன்ன மாதிரி ரெண்டு வகையில ஒரு டைம் பாஸ் என்று வரும், இன்னொரு டைம் ஃபெயில் என்று வரும். சரியா? இது எப்ப வருமெண்டா பாஸ் ஆகுவீங்க எப்பன்னா நீங்க 4 பாடமும் 4 பாடம் AAT ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற 4 பாடத்தையும் அப்ளை பண்ணி இதுல 2 பாடத்துல டி எடுத்தீங்கன்னா நீங்க பாஸ். 2 பாடம் உங்களுக்கு டி, மற்ற 2 பாடத்துலயும் வந்துட்டு ஏயும் பியும் வைங்களேன். இப்படி வந்துச்சுன்னா நீங்க பாஸ். இதே இது நீங்க செய்றீங்க எக்கனாமிக்கும் பிசினஸும் மட்டும் செய்றீங்கன்னு வைங்களேன். இந்த 2 பாடத்துலயும் உங்களுக்கு பி, அப்படி இல்லாட்டி ஒரு பாடத்துல டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபெயில். சரியா? 2 பாடம் போட்டு அதுல ஏதாச்சும் ஒரு பாடத்திலயோ இல்லாட்டி 2 பாடத்திலயுமோ டி எடுத்தீங்கன்னா நீங்க ஃபெயில். 4 பாடமும் போட்டு அதுல 2 பாடத்துல இல்லாட்டி ஒரு பாடத்துல டி எடுத்தா தான் நீங்க பாஸ். 2 பாடம் போட்டு ஒரு பாடத்துல டி எடுத்தீங்கன்னா ஃபெயில். சரியா? இதுதான் விஷயம். அடுத்தது இ என்ற ஒரு ரிசல்ட்ஸும் வரும். இங்கிறது ஃபெயில் 40 குறை எடுத்தாக்கள் இ என்று வரும். சரியா? ரைட்.
ரைட். ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள். அடுத்த விஷயம் என்னன்னா, விடை எப்படி எழுதுறன்றத சொல்லியிருக்காங்க. அனைத்து விடைகளும் உங்களுக்கு தரப்படுகின்ற விடைத்தாள் புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ரைட், வினாத்தாளிலே எழுதப்படும் விடைகள் புள்ளியிடுவதற்காக கவனத்தில் கொள்ள. ரைட், பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு பேப்பர் தருவாங்க. பேப்பரோட சேர்த்து ஒரு புக்லெட் ஒன்று தருவாங்க. எல்லா ஆன்சரும் பகுதி பார்ட் 1 ஆயிக்கட்டும், பார்ட் 2, அதாவது பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி, இந்த 3 ஆன்சரையும் வந்துட்டு நீங்க அந்த புக்லெட்ல தான் எழுதணும். புக்லெட்ல தான் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. இதே இது நீங்க பேப்பர்ல செஞ்சிருந்தீங்கன்னா, பேப்பர்ல எம்சிக்யூக்கெல்லாம் பேப்பர்ல மார்க் பண்ணிருந்தீங்கன்னா மார்க்ஸ் வராது. அந்த எம்சிக்யூட ஆன்சர் எல்லாமே புக்லெட்டுக்கு மாத்தி இருக்கணும். சரியா, புக்லெட்ல இருக்கிற அவ்வளோத்துக்கு தான் மார்க்ஸ் வரும். ரைட், அடுத்தது வந்துட்டு என்னன்னா, ஒவ்வொரு இப்ப நீங்க பார்ட் 2 இருக்கு தானே, பகுதி பி, பகுதி பிய வந்துட்டு நீங்க செய்யக்குள்ள வினா 2 என்ற ஒரு பக்கத்துல எழுதிட்டு, இப்ப ஒவ்வொரு வினாவையும் வந்துட்டு புது பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஓலவெல்ல செஞ்சிப்பீங்க, அதுல விளக்கமா சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை. என்ன, ஒவ்வொரு வினாவையும் வந்துட்டு ஒவ்வொரு புது பக்கத்துலயும் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எழுதி இப்ப வினா 1 வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லா எழுதி செகண்ட் பேஜ்ல ஒரு லைன் தான் எழுதிருக்கிறீங்க என்றாலும் பரவாயில்ல. வினா 3 வந்துட்டு நீங்க அடுத்த 3வது பேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது வந்துட்டு என்னன்னா, நீங்க என்னென்ன செய்முறை செஞ்சாலும், அதாவது எப்படி இப்ப சில கணக்குகள்லாம் பாப்பீங்கன்னு எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட புக்லெட்லயே பாருங்க, சைட்ல செஞ்சு காட்டுங்க. நீங்க சம்டைம்ஸ் உங்களோட ஆன்சர் பிள்ளையா இருந்தாலும் உங்களோட செய்முறைக்கு வந்துட்டு பார்த்துட்டு மார்க்ஸ் போடுவாங்க. இது மெட்ஸ்லயே ஓலெவல் அதாவது கிரேட் 6ல இருந்தே சொல்லி வர விஷயம். உங்களோட செய்முறையை வந்துட்டு பக்கத்துல நோட் பண்ணுங்கிறது இதுவும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது வந்துட்டு இப்போ உங்களோட புக்லெட், இந்த புக்லெட் எடுத்தீங்கன்னா இதான உங்களோட புக்லெட்ண்டா, இதுல மார்ஜின் தந்திருப்பாங்க, இப்படி உங்களுக்கு மார்க் பண்ணிப்பாங்க. இந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு நீங்க என்ன செய்யலைன்னா எழுதலாம். சரியா, உங்களுடைய எழுதுற ஏரியா வந்துட்டு இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு நீங்க எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. சரியா, ரைட். ரைட், உங்களுக்கு அந்த புக்லெட்டுக்கு முன்னுக்கே வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா சரி. வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா சரி. நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம்னா இது யூஸ் பண்ணலாம். என்ன, கல்குலேட்டர் வந்துட்டு தாராளமா இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு பிள்ளைகள் உங்களுக்கு பின்னுக்கு வந்துட்டு இது தந்திப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா விளங்கும். ரைட், இங்க பாத்தீங்கன்னா விளங்கும் செயல் வினை சொற்களின் சரிபார்ப்பு பட்டியல். அதாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு சில இதுகள் விலங்கல்லாட்டி, சில பதங்கள் விலங்கல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், விளங்கி கொள்ள இல்லாட்டி பிரயோகித்தல், இப்படி என்ன சரி ஒன்று உங்களுக்கு விலங்கல்ல என்றா சில வினை சொற்கள் என்று சொல்ற வேர்ப்ஸ் என்று சொல்லுவோமே, அதுகள்ல ஏதாச்சும் ஒன்ற மீனிங் உங்களுக்கு விலங்கல்ல பின்னுக்கு வந்து இதுகளை வந்துட்டு பார்த்து கொள்ளலாம். சரியா, அப்படி விளங்காத மாதிரி வராது, நீங்க பாக்குறேன்னா பார்த்துக்கொள்ளே. சரியா, ரைட். ரைட், பாருங்க, இவ்வளவுதான் உங்களோட பேப்பரை பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இனி நான் சொன்ன மாதிரி இதுதான் பகுதி ஏ. பகுதி ஏ இதுல வந்துட்டு 20 கட்டாய வினாக்கள், மொத்தம் 40 புள்ளி, ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் வீதம், 20 கேள்வி வரும். ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு 2 மார்க்ஸ் படி 40 மார்க்ஸுக்கு இந்த பகுதியே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் முதல் 10 கேள்வியும் வந்துட்டு 4, அதாவது எம்சிக்யூ டைப்ல இருக்கும். 4 ஆன்சர் தந்துட்டு அதுல ஒன்றை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். முதல் 10 கேள்வியும் இந்த பேசிஸ்ல வரும். சரியா, இதுல மாத்தம் இல்லை, எம்சிக்யூ டைப்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 11, 12 2 கேள்வி, 11வது கேள்வியும் 12வது கேள்வியும் எப்பயுமே உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் வரும். ஈஸியான ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பிளாங்க் தந்துட்டு 2 ஆன்சர் தந்திருப்பாங்க. அந்த ரெண்டு ஆன்சர்ல நீங்க ஒன்றை செலக்ட் பண்ணி வந்துட்டு போட்டீங்கன்னா சரி. சரியா, இது 11வது கேள்வியும் 12வது கேள்வியும். அடுத்து பாத்தீங்கன்னா 13, 14வது கேள்வி வந்துட்டு சரி புலை, சரியானது தவறானது என்று எழுதுறதுக்கு வரும். சரியா, நீங்க சரி புல போடுறல, சரி புல போடுறல, நீங்க எப்படி எழுதணும்டா உங்களோட ஆன்சர் சரி என்ன சரியானது என்று எழுதணும். சரியா, சரியானது.
உங்களோட ஆன்சர் பிழை என்றா பிழையானது என்று எழுதணும். எழுதினா தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். நீங்க சரிபுல போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வராது. சரியா? ரைட். பாருங்க, இவங்களே தந்திருக்காங்க. 13 தொடக்கம் 14 வரை தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கூற்றும் சரியானதா அல்லது தவறானதா என குறிப்பிடுக. உங்களுடைய விடைகளை சரியானது அல்லது தவறானது என வினா அழுத்தத்துடன் உமது விடைத்தாள் புத்தகத்தில் எழுதுக. அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, சரியானது அல்லது தவறானது என்று எழுத சொல்லி. சரியா? ரைட். அடுத்த புள்ளி 15 அடக்கம் 20 வரையான கேள்வி எப்படி வரும்னா 2 மார்க்ஸுக்கு கேட்டு வருவாங்க. எப்படி என்றா, இங்க பாருங்க, அளவு திட்ட விளைவின் 2 கட்டங்களை பட்டியலிடுக. சரி, 2 கட்டம் இல்லாட்டி 2 பண்புகளை குறிப்பிடுக, இப்படி கேட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, 2 பாதுகாப்பு முறைகளை குறிப்பிடுக, இப்படி 2 கேட்பாங்க. அப்படி இல்லை என்று பாருங்க, நெகிழ்வான பரிமாற்று வீதம் என்பதால் கருதப்படுவது யாது என சுருக்கமாக விபரிக்க. இப்படி சுருக்கமாக விபரிக்குக என்று கேட்டாக என்றாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள் என்னென்றா, 2 மார்க்ஸுக்கு நீங்க விளக்குனீங்கன்னா போதும். என்ன, இது 2 மார்க்ஸுக்குரிய கேள்விதான். நீங்க மிச்சமா பக்கமா அரை பக்கமா முக்கா பக்கமா விளக்கணும் ஒரு அவசியம் இல்லை. சரியா? ஒரு 6-7 வரைக்கும் இல்லாட்டி ஒரு 5-6 வரைக்கும் நீங்க அந்த விஷயத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அந்த விஷயம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எத்தனை லைன் பிடிக்குதோ அத்தனை லைன் போதும். மேலதிகமான ஒரு விளக்கமும் தேவையில்லை. ஏன்னா இது 2 மார்க்ஸுக்குரிய கேள்விதான். சரி, அதுக்கேத்த மாதிரி அவங்களோட ஆன்சரை வந்துட்டு நீங்க எழுதுனீங்கன்னா சரி. இது இவ்வளவும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் படி 40 மார்க்ஸ் தாராளமா எடுக்கலாம். இது இவ்வளவும் பகுதி ஏ. ரைட். அடுத்த வந்துட்டு பகுதி பி. பகுதி பிய பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மொத்தம் 4 வினா வரும். சரியா? வினா 2, 3, 4, 5 4 வினா வரும். இதுல எப்படியும் அநேகமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வினா 2 வந்துட்டு யூனிட் 1 ஆയിരിக்கும். நான் மோஸ்ட்லி சொல்றேன், யூனிட் 1 ஆയിരിக்கும். வினா 3 வந்துட்டு யூனிட் 2 ஆയിരിக்கும். அடுத்த வந்துட்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும். மோஸ்ட்லி நான் சொல்றது வந்துட்டு இதுக்குரிய கேள்விகள் தான் கூட வரும்ங்கிறது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் மார்க்ஸை வந்துட்டு உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஒவ்வொரு கேள்வி முடிவுலையும் மார்க்ஸ் தந்திருப்பாங்க. இந்த மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஆன்சரை வந்துட்டு நீங்க எழுதினீங்கன்னா சரி. சரியா? 2 மார்க்ஸ் கேள்விக்கு ஒரு 10 மார்க்ஸ் கேள்விக்குரிய ஆன்சர் எழுதுறல்ல. அதே மாதிரி 5 மார்க்ஸ், இந்த 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்க 2 மார்க்ஸ் எழுதுற மாதிரி எழுத போடா. அந்த மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட ஆன்சரை வந்துட்டு எழுதி கொள்ளணும். சரியா? ரைட். இது மாதிரி வினா 5 வரைக்கும் வரும். அடுத்து வினா 6 மொத்தமா 20 மார்க்ஸ். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரைட். இத பாத்தீங்கன்னா புள்ளியே இது வந்து இந்த தேசிய கணக்கீட்டோட வர கேள்வி மொத்தம் 7 மார்க்ஸுக்கு இந்த பேப்பர்ல வந்துட்டு வந்திருக்கு. சரியா? 7 மார்க்ஸுக்கு இதுல வந்திருக்கு. மெயினான இதே வந்துட்டு 20 மார்க்ஸ்ல 7 மார்க்ஸ் வந்துட்டு எங்க வருகுதுன்னா இந்த இதுலதான் தேசிய கணக்கீட்டுல தான் வருது. சரியா? ரைட். இவ்வளவு தான் உங்களுக்கு உங்களோட பேப்பர்ட ஸ்ட்ரக்சர். இதுல எதுவும் டவுட் கேட்கணுமா பிள்ளைகள்? ஓகே. ரைட். பாத்தீங்கன்னா இனி நாம யூனிட்டுக்குள்ள போவோம். சரியா? உங்களோட யூனிட் 1 பொருளியல். சரியா? ரைட். பாத்தீங்கன்னா நாம முதலாவதே படிக்க போற விஷயம் வந்துட்டு பொருளியலுக்கான வரை விலக்கணம். பொருளியல் என்றா என்னங்கிறதான் இந்த பொருளியலுக்கான வரை விலக்கணம் பத்தி பார்க்க போறோம். ரைட். பாருங்க பிள்ளைகள், பொருளியலுக்கான வரை விலக்கணத்துல பொருளியல் என்பது மனிதனின் வரையறுக்கப்படாத விருப்பங்களை
வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு எவ்வாறு பூர்த்தி செய்தல் என்பது பற்றிய ஆய்வு. அதாவது இந்த பொருளியல் தோன்றத்துக்கு மெயினான விஷயமே 2 விஷயம். அதுல முதலாவது வரையறுக்கப்படாத விருப்பம், 2வது வரையறுக்கப்பட்ட வளம். சரியா? பொருளியல் ஒன்று தோன்றதுக்கு மெயினான காரணம் 2. ஒன்று வரையறுக்கப்பட்ட விருப்பம், வரையறுக்கப்பட்ட வளம், 2வது வரையறுக்கப்படாத விருப்பம். இந்த 2 காரணங்களால தான் இந்த பொருளியல்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தோன்றதுக்கு ஒரு பேசிக்கான காரணமா இருக்கு. இந்த வரையறுக்கப்பட்ட வளம், வரையறுக்கப்படாத விருப்பம் என்னன்றத பார்ப்போம். சரியா? வரையறுக்கப்படாத விருப்பம்ங்கிறது என்னன்னா பிள்ளைகள், இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்தோம்னா, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இந்த இலங்கையை எடுத்தோம்னா, ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனையும் நாம எடுத்தோம்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பம் இருக்கும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ உணவு சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா, ரைட், நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கும் ஃபேவரட்டான சாப்பாடு எது சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட ஃபேவரட்டான சாப்பாடு எது என்றதை போடுங்க பார்ப்போம். ஹாப்பர்ஸ். ரைட், ஒரு ஆளுக்கு ஹாப்பர்ஸ் விருப்பம். மத்தது பூரி, இன்னொரு ஆளுக்கு பூரி விருப்பம். ரைட், அதே மாதிரி டால்பின் கொத்து. ரைட், வேற ரைஸ் அண்ட் கறி. வேற சொல்லுங்களேன், உங்களோட ஒவ்வொரு ஆட்களோட விருப்பம். சிம்பிளான கேள்வி. ஃபேவரட்டான சாப்பாடு எது? கொத்து. ரைட். வேற ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு ஆளுக்கு என்ன அப்பம் விருப்பம், இன்னொரு ஆளுக்கு டால்பின் கொத்து விருப்பம், இன்னொரு ஆளுக்கு ரைஸ் அண்ட் கறி விருப்பம், இன்னொரு ஆளுக்கு பூரி விருப்பம், இன்னொரு ஆளுக்கு கொத்து விருப்பம், பிரியாணி விருப்பம். ரைட், பிரியாணி விருப்பம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும், இப்ப எனக்கு எடுத்தீங்கன்னா எனக்கு பிரியாணி விருப்பம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வகையான சாப்பாடு விருப்பமா இருக்கு. இதைத்தான் சொல்ற வரையறுக்கப்படாத விருப்பம். இப்ப நீங்க இது நம்ம 11 பேர் இருக்கிற கிளாஸ்ல வந்திருக்கிற ஆன்சர். இது நாம என்ன ஒரு குரூப், ஒரு செட்டான ஆக்கள் எடுத்து, இப்ப ஒரு ஊர் எடுத்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாட்டையும் விருப்பமான சாப்பாடு என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு சொல்லுவாங்க. அது இன்னொரு ஆளுக்கு, இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், இப்ப இங்க ஒரு ஆள் கொத்து சொன்ன ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி இடியப்பம் சொன்ன ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாம இருக்கும். ரைஸ் அண்ட் கறி வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். இப்படி வந்து ஒவ்வொரு ஆக்கள விருப்பம் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா வேறுபட்டுட்டே போகுதே தவிர அதுக்கு ஒரு எண்ட் இல்ல. நீங்க இலங்கையில இருக்கிற எல்லாரையும் எடுத்து நீங்க கேட்டீங்கன்னா விருப்பத்துக்கு வந்துட்டு அளவில்லாம போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தோணும், கேக்குற ஆளுக்கோ இல்லாட்டி இருக்கிற ஆக்களுக்கோ தோணும், இப்படியான சாப்பாடு எல்லாம் இருக்காங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு விருப்பம் இருக்கும். இதைத்தான் சொல்ற வரையறுக்கப்படாத விருப்பம். விருப்பத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இல்ல. சரியா? இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி விருப்பம் ஆயிக்கிறாள் இல்லாட்டி கொத்து விருப்பம் ஆயிக்கிறாள், இதை விட டேஸ்டான ஒரு சாப்பாடு, இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு என்ன கொத்தை விட ஒரு டேஸ்டான சாப்பாடு என்ன சொல்லலாம், ஒரு நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடுன்னு சொல்லுங்க அப்போ. ரைட், இப்படி வைப்போமே, டால்பின் கொத்து விருப்பமா இருந்த ஒரு ஆள் என்ன செய்யறாருண்டா, இப்போ சீஸ் கொத்து சாப்பிட்டு பார்த்தோன்னே அவருக்கு டால்பினை விட சீஸ் கொத்துட விருப்பம் வந்துட்டு என்ன, சீஸ் கொத்துல வந்துட்டு விருப்பம் கூட ஆயிக்கி, அதாவது இதை விட அது நல்லா ஆயிக்கி, அவரோட விருப்பம் என்ன செஞ்சிடும், டால்பின் கொத்துல இருந்து சீஸ் கொத்துக்கு வந்துட்டு மாறிடும். சரியா?
டொல்பின் கொத்துல இருந்து சீஸ் கொத்துக்கு மாறிடும். இப்படித்தான் விருப்பம் இருக்குமே தவிர ஒரு காலமும் ஒவ்வொரு ஆக்கள விருப்பத்துக்கு வந்துட்டு லிமிட் இல்லாம போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எடுங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நாம பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு ஏர்லி ஏஜ் எடுப்போம். இப்ப 19 கிட்ஸ் சொல்லுவாதானே. இப்ப 1990ஆம் ஆண்டு 1980ஆம் ஆண்டு பிறந்தாக்கள். அடுத்தது 1990ஆம் ஆண்டு பிறந்தார்கள். அடுத்தது 2K கிட்ஸ். சரி, இப்ப வந்துட்டு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, புதுசு புதுசாலாம் வந்துட்டு இருக்கு, அது வேற. ரைட், இப்ப 2K கிட்ஸ் எடுப்போம். ரைட், இப்ப 80ஸ்ல இருக்கிற ஆக்கள் ஒவ்வொரு என்ன ரிலிஜனையும் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆக்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. இப்ப 1980ஸ்ல அநேகமான ஆக்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சாரி உடுத்திருப்பாங்க. சரியா, சாரி உடுத்திருப்பாங்க, பட்டு வேஷ்டி, பட்டு என்ன ஷர்ட் உடுத்திருப்பாங்க. இப்படி வந்துட்டு ட்ரெஸ் கோட் வந்துட்டு அவங்களோட இருந்திருக்கும். 1990ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரியில இருந்து என்ன செஞ்சிச்சு, சாரியில இருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு ஒரு ஷல்வார் நார்மல் பழைய மாடல். இப்ப 2K கிட்ஸ் ஆக்களுக்கு அந்த பழைய மாடல் ஷல்வார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அதே மாதிரி ஜென்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன சாரன் உடுத்திப்பாங்க, சாரன் உடுப்பாங்க, ஷர்ட் போடுவாங்க. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு. இப்ப 2K கிட்ஸை பாத்தீங்கன்னா 2000க்கு புறவு இருக்கிற ஆக்கள் உடுக்கிற ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப 2000 இல்லாம 2000க்கு புறம் ஒரு 2020க்கு புறம் இருக்கிற பிள்ளைகள் வந்துட்டு உடுக்குற உடுப்பு 2005, 6, 7 இப்படியான டைம்ல பிறந்தாக்கள் உடுக்குற உடுப்பெல்லாம் வந்துட்டு இப்ப லேடிஸும் உடுக்காங்க. டிஷர்ட் ட்ரௌசர் இல்லாட்டி டிஷர்ட் போட்டு டொப் போடுறாங்க. அடுத்த வந்துட்டு இந்த ஷல்வார் உடுக்காங்க, ஷார்ட் ஷல்வார். அப்படி நிறைய வெரைட்டியில வந்துட்டு லேடிஸுக்கு வந்துட்டு. ஜென்ஸுக்கு பார்த்தோம்னா இந்த முறை இந்த டைம் இந்த சீசன் வந்துட்டு ஃபேஷன் ஆயிக்கிற வந்துட்டு என்ன அந்த இது வச்ச மாதிரி என்ன சீக்வன்ஸ் வச்ச மாதிரி டிசைன் பண்ண மாதிரி ஷர்ட், அதுகள் ட்ரௌசர், அந்த பெகி மாடல் ட்ரௌசர், அப்படி நிறைய வெரைட்டி வந்துட்டு இப்படி ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ஏஜ்ல இருக்கிற பிள்ளைகள்ட்ட நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் விருப்பம் என்னன்னு கேட்டாலும் அவங்களோட ஏஜ் போக போக அவங்களோட விருப்பம் என்ன செஞ்சுட்டு போகும்னா மாறிட்டே போகும். இங்கேயும் தான் ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட உங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ் கோட் எதுன்னு கேட்டா ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில ஆக்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, சில ஆக்கள் ட்ரெடிஷ்னல் சொல்லுவாங்க, சில ஆக்கள் நார்மல் கேஷுவல் வேர்ன்னு சொல்லுவாங்க, சில ஆக்கள் ஆஃபீஸ் வேர்ன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆக்களோட விருப்பம் வந்துட்டு எல்லா காலமும் மாறிட்டு தான் போகும். காலம் மாற மாற விருப்பமும் மாறிட்டே போகுமே தவிர விருப்பத்துக்கு ஒரு எண்ட் கார்டு போட இல்ல. இதைத்தான் சொல்ற வரையறுக்கப்படாத விருப்பம் என்று சொல்றேன். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட வளம். இந்த வரையறுக்கப்பட்ட வளம்ங்கிறது என்னன்னா புள்ளியல், இப்ப இந்த ஆக்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் இப்ப ஒவ்வொரு ஆக்களரையும் விருப்பம் வந்துட்டு கூடிட்டு போகுதோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம நாட்டுல வளம் போதாம இருக்கிற. சரியா, வளங்கள் மெயினா வந்துட்டு 4 வகையான வளம் இருக்கு. இந்த பாடத்துல நாம பின்னுக்கு பார்ப்போம். மெயினா 4 வகையான வளம் இருக்கு. இந்த 4 வளத்தையும் வச்சுதான் ஒரு உற்பத்தி வந்துட்டு நடக்கும். சரியா, இந்த வளம் வந்துட்டு என்ன ஆயிக்கிறேன்னா மனிதண்ட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு போதா, ஒரு காலமும் போதா. ஏன்னா விருப்பம் வந்துட்டு என்ன அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும். ஆனா வளம்ங்கிறது என்ன, சிலது இயற்கையா வந்த வளம், இயற்கையா தோன்றுனது இருக்கும், அடுத்த மனித உழைப்பால வந்தது இருக்கும். இப்படி வந்ததுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு வளங்கள். இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற வளத்தை எடுத்தோம்னா இப்ப கனிய வளம் இப்ப நம்ம இதை எடுப்போமே கனிய வளத்தை மீன் வளம், மீன் எடுங்களேன், மீன் ஒரு வளம். சரியா, இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யும்னா நம்ம கடல்ல இருந்து மீனை எடுக்க ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன செய்யும்னா குறைஞ்சிட்டு போகும். அது என்னையா இருந்தாலும் தான், தங்கத்தை எடுத்தாலும் தான், தங்கம் வந்துட்டு நிலத்தை தோண்டி எடுக்க ஒரு கட்டத்துக்கு பிறகு குறைஞ்சிட்டு போகும். அதே மாதிரி தான் டயமண்டும் ஒரு கட்டத்துக்கு மேல குறைஞ்சிட்டு போகும். நிலத்துல எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம், பாவனைக்கு எடுக்கலாம். சரியா, அந்த நிலத்துல இருக்கிற அளவு குறையக்குள்ள அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நாம பாவனைக்கு எடுக்க இயலாம். அப்போ ஒரு கட்டத்துல அது வந்துட்டு என்ன செஞ்சிரும்னா ஸ்டாப் ஆகிடும், வளங்கள்ற அளவு ஸ்டாப் ஆகிடும். ஆனா விருப்பங்கள் வந்துட்டு என்ன செஞ்சிரும்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி முடிவிலியா வந்துட்டு போயிட்டு இருக்கும். இதுதான் என்ன இந்த பொருளியல் தோன்றதுக்கான ஒரு பேஸா இருக்கு.
என்ன விருப்பத்தை பூர்த்தி செய்யற அளவுக்கு வளங்கள் போதாம இருந்ததுதான் ஒரு மெயினான ரீசன். சரியா? ரைட். இது விளங்கிட்டா புள்ளி? விளங்கிட்டா புள்ளி? விளங்கலாட்டி கேளுங்க. விளங்கிட்டேன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. என்ன புள்ளைகள் விளங்கிட்டேன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. விளங்கலாட்டி என்ன விளங்கலைன்றதை கேளுங்க. ரைட். ரைட். ஓகே. ரைட். இது எப்படி ஒரு பொருளாதாரம் வந்துட்டு மேனேஜ் பண்ணி போகுது? இப்ப வரையறுக்கப்படாத விருப்பங்களை எப்படி அவங்ககிட்ட இருக்கிற வளங்களை வச்சு, லிமிட்டான வளங்களை வச்சு எப்படி லிமிட் இல்லாத விருப்பத்தை வந்துட்டு உற்பத்தி ஃபுல்ஃபில் பண்ண போகுதுங்கிறதான் இந்த பொருளியல்ல வந்துட்டு நாம படிக்க போற விஷயம். சரியா? ரைட். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னா, பொருளியல் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம் ஆகும். எக்கனாமிக்ங்கிறது ஒரு சயின்ஸ் தான், ஒரு வகையான சயின்ஸ். ஆனா நாம நார்மலா படிக்கிற சயின்ஸ் இல்ல. இப்ப நாம ஓலவல்ல எல்லாம் படிச்சிப்போம் தானே, அந்த சயின்ஸ் வந்துட்டு இல்லை. இது வந்துட்டு ஒரு சோசியல் சயின்ஸ், சமூக விஞ்ஞானம். ஏனென்று சொல்லுங்க, நாம ஓலவல்ல படிச்சதெல்லாம் வந்துட்டு என்ன படிச்சிருப்போம்? தாவரங்களை பத்தி படிச்சிருப்போம். சரியா? தாவரம் எப்படி உருவாகுது, என்ன செய்யுது, எப்படி உருவாகிச்சு, இதுகளை தான் நாம படிப்போம். இல்லேண்டா என்ன மனிதன் எப்படி உருவாகுனான், அவன் தொழிற்பாடு என்ன, என்ன செய்வான், எப்படி எப்படி அவன் சாப்பாடு செமிப்பாடடையும், எப்படி எப்படி அவன் சுவாசிக்கிறான், இதுகள்லாம் படிப்போம். அப்படி இல்லைன்னா சில விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம், சயின்ஸ் லேபு கொண்டு போய். இதுகள் படிக்கிறது தான் நாம ஓலவல்ல படிச்ச சயின்ஸ். ஆனா எக்கனாமிக்ங்கிறது என்ன மாதிரி சயின்ஸ்னா, ஒரு மனுஷன் எப்படி நடப்பான், என்ன செய்வான், இப்படியான ஒரு உதாரணத்துக்கு ஒரு உணவு தட்டுப்பாடு வரக்குள்ள அவன் நடத்து என்ன மாதிரி இருக்கும். அடுத்தது விலை வந்துட்டு உயர்ந்துட்டு போகக்குள்ள, பணவீக்கம் வரக்குள்ள எப்படி இருக்கும். ஒரு நாட்டுற பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகக்குள்ள அவன் பங்களிப்பு எப்படி இருக்கும், அவன் அதுக்கு எப்படி தாக்கம் செலுத்துவான். இல்லைன்னா ஒரு நாட்டுற பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகக்குள்ள அவன் என்ன செய்வான். இதுகள் அதாவது கரண்ட் சிச்சுவேஷனை வந்துட்டு ஆராய்ச்சி செய்யற ஒரு சயின்ஸ் தான் எக்கனாமிக். அதாவது கரண்ட் சிச்சுவேஷன், தற்போது நடக்கிற ஒரு விடயத்தை ஆராய்ச்சி செய்யற ஒரு சயின்ஸை தான் எக்கனாமிக்னு சொல்றேன். சரியா? பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு சமூகத்தில் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் மற்றும் எவ்வாறு முடிவுகளை மேற்கொள்கிறான் என்பது பற்றி சமூக விஞ்ஞானம் ஆய்வு செய்கிறது. எப்படி நம்மகிட்ட இருக்கிற லிமிட்டடான வளங்களை வச்சு எப்படி மனிதண்ட தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யற, எப்படி நாம இது செய்யறேன்னு முடிவெடுக்கிற, இதுகளை தான் சமூக விஞ்ஞானம் என்று சொல்றேன். அடுத்து பாருங்க, ஒரு சமூகத்தில் வாழும் மனிதர்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் போது எவ்வாறு செயல்படுகின்றனர் என்பது ஆய்வு செய்யப்படுவதால் பொருளியல் சமூக விஞ்ஞானமாக கருதப்படுகிறது. நம்ம தெரியும் அடிப்படை தேவைங்கிறது நோமலா சொல்லுங்க. அப்போ ஒரு ஆளுக்கு, ஒரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை தேவைகள் என்னென்ன யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க அப்போ. ரைட். ரைட். என்ன அடிப்படை தேவை வந்துட்டு உணவு, உடை, உறையுள். ரைட். உணவு, உடை, உறையுள் என்று சொல்லுவோம். இதுதான் அடிப்படை தேவை. ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அடிப்படை தேவை வந்துட்டு உணவு, உடை, உறையுள். இந்த மூணையும் அடிப்படை தேவை என்று சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு உணவு, உடை, உறையுள் என்று. இப்ப வந்துட்டு கல்வி, இப்ப வந்துட்டு தேவைகள், அடிப்படை தேவைகளா கல்வி, சுகாதாரம், அடுத்தது போக்குவரத்து, தொடர்பாடல், இப்படியான விஷயங்களை வந்துட்டு அடிப்படை தேவைக்குள்ள இன்க்ளூட் பண்ணி இருக்காங்க. ஏன்னா காலம் நவீனமாக கல்வி வந்துட்டு ஒரு தேவையா மாறிட்டு, அதே மாதிரி சுகாதாரமும் ஒரு தேவை, அது மாதிரி போக்குவரத்து, தொடர்பாடல் இதெல்லாமே ஒரு தேவையா வந்துட்டு மாத்திட்டாங்க. சரியா?
ரைட் அடுத்த ரைட் இவ்வளவுதான் பொருளியல்ற ஒரு பேசிக்கான அறிமுகம். இனி பொருளியலுக்குள்ள இறங்கி படிக்கிற விஷயங்கள் தான் இனி நாம படிக்க போற விஷயம். சரியா? ரைட். இனி உங்களோட டைம் சரியே? டைம் சரிதானே? இனி நாம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களோட மிச்ச பகுதிகளை பார்ப்போம். அடுத்த கிளாஸ் பார்க்க போறது பொருளியல் வகைகள், எக்கனாமிக்ல என்னென்ன வகைகள் இருக்குங்கிறத நம்ம அடுத்து வந்துட்டு பார்க்க போற விஷயம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதோட இந்த நம்மளோட கிளாஸ் வந்துட்டு முடியுது. ரைட். கடைசியா நம்ம ஒரு இவாலுவேஷன் மாதிரி எப்படி இந்த இந்த படிப்பிச்ச விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் கிளியரா? டியூட் வந்துட்டு உங்களுக்கு தருவாங்க. ஒரு 1 இல்லாட்டி 2 வீக்ஸுக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு டியூட் கிடைச்சிடும். ஃபுல் டியூட் இல்லாட்டியும் யூனிட் வைஸா சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தரப்பாக்கு. சரியா? ரைட். ஓவராலா இன்னைக்கு படிப்பிச்சது ஓகே. ரைட். அடுத்த விஷயம் வந்துட்டு எப்படி டீச் பண்றது உங்களுக்கு ஈஸி ஆயிக்கா? விளங்குதா? நான் டீச் பண்றது என்ன மாதிரி ஈஸி ஆயிக்கா? விளங்குதா? இல்ல என்ன சரி சேஞ்ச் பண்ணணும்ன்றாலும் சொல்லுங்க. என்ன சரி சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கா டீச்சிங் மெத்தட்ல? ரைட். ஓகே. ரைட். அப்ப அடுத்த வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல படிப்போம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு எப்பன்னா மண்டே அநேகமா நடக்கும். இல்லைன்னா இல்லைன்னு வரும். இருந்தா கிளாஸ் டைம் போடுவேன் குரூப்ல. சரியா? ரைட். அப்ப அடுத்த கிளாஸ் வந்துட்டு சந்திப்போம். கட்டாயம் வந்துட்டு பிள்ளைகள் நோட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த நோட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் போடுவாங்க. சும்மா மேலோட்டமா சரி ரெக்கார்டிங்க பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பெருசா அந்த அளவுக்கு ஒன்றும் படிக்கல. நான் சொல்றது இனி அடுத்தடுத்து வர கிளாஸ்ல. சரியா? டியூட் வர காட்டிலும் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே. அடுத்த கிளாஸ் வந்துட்டு சந்திப்போம். தேங்க்யூ.